யாரு? சுதாகர். தர்பூசணி சுதாகரா திவாகர். ஏன்னா ரீசனா ஆரம்பத்துல இருந்து அந்த டைரக்டர் ராஜீவ் காந்தி அப்படின்றவர் ரொம்ப ஆக்டிவா கிடையாது, அவர் மேல மைனஸா இருக்குன்றதுக்காக. பாத்தீங்களா கைஸ், பிக் பாஸோட கண்டஸ்டன்ட் எப்படி இருக்காங்கன்ட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேரு கூட சரியா தெரியல. எனக்கு வந்து சீசன் 9ல தான் வந்து இப்படி வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட பேரு கூட வந்து சரியா தெரியாம கண்டஸ்டண்டா வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ வந்து எதை வச்சு வந்து இவங்களெல்லாம் வந்து கண்டஸ்டண்டா எடுத்தாங்க அப்படின்றதே தெரியல. முக்காவாசி பேர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்குலாம் என்ன அப்படி திறமை இருக்குது, இவங்களை வந்து உள்ள வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆக்சுவலா பல பேர் வந்து அதுல பாத்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன, நம்ம சும்மா ஒரு பிக்னிக் வந்திருக்கோம் அந்த மாதிரிதான் இருக்காங்களே. ஆக்சுவலா உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி அப்படிதான் இருக்காரு, எதுக்குமே வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி இருக்காரு, 1-2 விஷயத்துக்கு சண்டை போறாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் முக்கியமா கலையரசனை வந்து சொல்லலாம். கலையரசன் வந்து அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, ஏதோ வீட்டுல இருக்கிற மாதிரி வந்து இருக்கிறாரு. சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வந்து சுத்தமா வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கிடைக்காம எத்தனையோ பேர் வந்து 4-5 வருஷமா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஏன்னா இது வந்து கிடைச்சதுனாலே கண்டிப்பா வந்து அவங்களோட நேம்ல இருந்து எல்லாமே வந்து ஒரு சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து லெவல்ல வந்து எடுத்துட்டு போவோம். ஆனா வந்து இவங்க வந்து நடக்கிறத வந்து பாத்தீங்கன்னா வந்து சரி ஓகே, உங்களை திறமை இருக்கோ இல்லையோ உங்களை உள்ள எடுத்துட்டாங்க, ஏதோ நீங்க சோசியல் மீடியால கொஞ்சம் உயரத்துல இருக்கீங்க, ஒரு நல்ல ட்ரெண்டிங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. பட் ஆனா உள்ள வந்தாது உங்களோட வேலையை வந்து நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றத நீங்க காமிக்கணும்ல. சோ அதுவுமே வந்து இல்ல. சுத்தமா வந்து பல பேர் வந்து அவங்க வேலை உண்டு அவங்க ஒண்ணு தான் இருக்கிறாங்க. இனிமேல் வந்து எப்படி வந்து ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத வந்து பயன்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவாகர் வந்து அவர் வந்து அவரோட விஷயத்த வந்து வெளியே மக்கள் கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காரு. சோ 1-2 பேர் வந்து அவங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத வந்து கொஞ்சம் ட்ரை பண்றாங்க. பட் பல பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட நமக்கு என்ன அப்படின்ற மாதிரிதான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி இல்ல வந்து கலையரசன், இவங்க 2 பேர்ல வந்து யாரையாச்சும் ஒருத்தவங்களை எலிமினேட் பண்ணலாம், இல்ல 2 பேரையும் கூட டபுள் எலிமினேட் பண்ணிடலாம். சோ 2 பேருமே வேஸ்டா தான் இருக்கிறாங்க அந்த இடத்துல. டாஸ்க்ல இருந்து எதுவுமே வந்து அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி வந்து இருக்கிறாங்க. சோ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்றதே தெரியல. சோ இந்த வீக் வந்து எலிமினேட் யார் ஆக போறா அப்படின்றது தெரியல. 95% ஓட் லிஸ்ட்ல வந்து கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி மட்டும்தான். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.